இப்போது அறப்போர் இயக்கம் ஜெயராமன் அவர்கள் என்ன ஒரு கேள்வி எழுப்புகிறார் என்றால், திமுக புதிதாக ஒரு வாஷிங் மிஷின் கண்டுபிடிச்சிருச்சா? இந்த வாஷிங் மிஷின்ல போட்டு நீங்க வைத்திலிங்கத்தை துவைச்சிட்டீங்களா? 28 கோடி ரூபாய் அவர் லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு. இப்ப டிவிஎஸ்சியினுடைய அந்த டைரக்டரேட்டினுடைய இயக்குனராக இருப்பவர் யாருன்னா அபய்குமார் சிங். தமிழ்நாட்டினுடைய டிஜிபியான அபய்குமார் சிங் தான் டிவிஎஸ்சிக்கும் இயக்குனராக இருக்கிறார். பாஜக வாஷிங் மிஷின் வைத்திருக்கிறதா? ஊழல் கரைபடிந்தவர்களை துவைத்து காய போடுகிறதா? ஒரே ஒருத்தன் பேசினானா? இதை பத்தி பேசினானா? ஏதாவது ஒரு ஊடகம்? ஒரு ஊடகம், ஒரு நடுநிலைவாசி இல்ல கேட்கிறேன், யாராவது ஒரு நடுநிலை, நான் நட்ட நடு செங்குத்து அப்படின்லாம் பேசக்கூடிய ஒரு பத்திரிகை, ஒரு ஊடகம், ஒரு ஊடகவியலாளர் செய்தி தொலைக்காட்சியில, தனியார் தொலைக்காட்சியில, வெளியில இருக்கக்கூடிய டிஜிட்டல் ஆன்லைன் ஊடகங்கள்ல, ஒரு பத்திரிகையில ஒருத்தம் பேசல. வேற ஏதாவது ஒரு விஷயம் நான் மட்டும் மீசையை தடவிட்டேன் அப்படின்னு வந்துட வேண்டியது. டே உங்களுக்குலாம் வெக்கமான சூடும் சொல்லு எதுவுமே கிடையாது. இந்த கட்சி, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி, இன்று அதில் இணைத்திருக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொருவருக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு பேக்கேஜஸ் வச்சிருக்காங்க. பொதுமக்களுடைய உயிருடன் விளையாட வேண்டுமா என்பதை கருத்தில் கொண்டு யாராவது ஒரு நீதி அரசு சோமோட்டோவா இந்த வழக்கை எடுக்கணும். உண்மையாகவே அங்க என்ன நடந்ததுங்கிறத விசாரிக்கணும். அதோடு மட்டுமல்ல, இந்த வழக்கை எடுத்து விசாரிப்பதற்கு முன்பாகவே தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரனை அதே கேகே நகர் பணிமனையில 10 நாள் இதே மாதிரி பஸ் கடியில படுத்து ஜாக்கி கொடுத்து பஸ்ஸை தூக்குற வேலையை பார்க்க வைக்கணும். இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்று நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வருக வருக என வரவேற்கும் வி.என். சுப்பிரமணியம், வழக்கறிஞர், உச்சநீதிமன்றம், அந்தியூர் சட்டமன்ற தொகுதி. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்று நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கும் ஜி. கணேஷ்குமார், கல்வியாளர் பிரிவு மாவட்ட தலைவர், சென்னை மேற்கு மாவட்டம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்று நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கும் திருமதி மரகதம் குமரவேல், மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர், அஇஅதிமுக. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்று நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கும் திரு ஜனார்தனன் ராஜகோபால் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சி, தமிழ்நாடு. பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை அண்ணன் கூட தான் பேசுறோம். வணக்கம் கிரண். வணக்கம். நான் ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஒவ்வொருத்தராக திமுக இணையறதை பார்க்க முடியுது. ஆனா ரீசெண்டா குன்னம் ராமச்சந்திரன் அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டி வைரலா பரவுச்சு. எனக்கு மனசாட்சி இடம் கொடுக்கல என்றும், நான் குடும்பத்தினர்கிட்ட சொன்னேன், இந்த அம்மா போட்டோலாம் நீ ரிமூவ் பண்ண போறியா அப்படின்னு சொன்னோன்னே, நான் அரசியல்ல இருந்தே விலகிறேன், நான் பொது வாழ்வுல இருந்து விலகிறேன் என்று சொல்லியிருக்காரு. இது அரசியல்வாதிகள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் எப்படி? இதை நான் பூங்குன்றனுடைய ஒரு பதிவுல இருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 19 ஆண்டுகள் அம்மாவுடைய நிழலாக இருந்த ஒரு பூங்குன்றன். போயஸ் கார்டன்ல மிக முக்கியமான 3 அடையாளங்கள் சொல்லலாம். ஒன்னு ஜெயலலிதா, இன்னொன்னு ரஜினிகாந்த், மூணாவது எல்லாரும் சசிகலான்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரை 3வது அடையாளம் பூங்குன்றன் தான். ஏன்னா எப்படி சசிகலா அப்படிங்கிற ஒரு பெண் ஜெயலலிதா அவர்களோடு இருந்ததுனால நிறைய பலன்களை அடைந்தாங்களோ, நிறைய பழிகளை அடைந்தாங்களோ, அதே போல யாருக்குமே வெளியில் அதிகமாக தெரியாத ஒரு பெயர், கட்சிக்காரங்களுக்கும் அரசு இயந்திரம்னு சொல்லுவோம்ல, அதுல A to Z எல்லோருக்கும் தெரியும் பூங்குன்றன் யார் அப்படின்னு சொல்லிட்டு. புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கான உரைகளை எழுதியதில் மிக முக்கியமானவர், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர். அவருடைய தந்தையார் பாத்தீங்கன்னா சங்கரலிங்கம் அவர்கள். அவரும் ஒரு தீவிர தமிழ் ஆர்வலர், தமிழ் பற்றாளர். கழகத்தின் மீது, அதாவது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மிகப்பெரிய பற்று கொண்ட ஒரு குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவர். அவர் அம்மாவுக்கு ஒரு உதவியாளராக தான் வராரு. அதற்கு பிறகு அம்மாவுடைய உரைகளை படிப்பது, திருத்துவது, உரை எழுதுவது, அம்மாவுக்கு ஒரு நிழலாகவே இருந்தார். அம்மாவுடைய ஒரு தீவிரமான விசுவாசினா எந்த அளவுக்கு அப்படின்னா, அம்மாவுடைய வெளியில் தெரிந்த நிழல் சசிகலானா வெளியில் தெரியாத அல்லது தரையில் விழாத நிழல் அப்படின்னு சொல்ற மாதிரி. அது யாருன்னா பூங்குன்றன் தான். பூ அந்த பூ சுருக்கமா எல்லோருக்கும் பூ. அந்த பூ எப்படின்னா, இப்போது என்னவாக இருக்கிறார்னா, ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு முற்றிலும் அரசியலில் இருந்து விலகி ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்து, நீ எப்போ பாம்பன் சுவாமி கோவிலுக்கு போனீங்கனாலும் அவரை பார்க்கலாம். அங்க இருக்கக்கூடிய சமையல் கூடத்தில் உட்கார்ந்து தினசரி அன்னதானத்திற்கு காய்கறி நறுக்குவதை ஒரு வேலையாக செய்து கொண்டிருக்கிறார். கோவிலாக செல்கிறார். ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு பலருக்கும் பல்வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அஃப்கோர்ஸ் உனக்கு ஞாபகம் இருக்கா அவங்க இறந்தது? ஓகே, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன்னா அவங்களுடைய மரண செய்திங்கிறது அவங்க அப்போலோல அட்மிட் ஆனதுக்கு பிறகு தொடர்ச்சியாக ஒரு மர்மமாக இருந்தது. அதற்கு பிறகு அவங்க டிக்ளேர்டு டெத் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்ட அந்த நாள்ல எங்கிருந்து அப்படிப்பட்ட ஒரு அலை
எழுமுனதுன்னு தெரியல. அவங்களை பிடிக்காதவங்க கூட அந்த நாள்ல கண்ணீர் சிந்துறதுக்கோ அல்லது மனம் கலங்குறதுக்கோ ஒரு வாய்ப்பாக அந்த நாள் அமைஞ்சது. அப்போ மற்றவர்களுக்கே அப்படி இருந்ததுன்னா கூடவே இருந்த பூங்குன்றனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்படிப்பட்ட பூங்குன்றன் நேற்று ஒரு பதிவு எழுதுகிறார். என்ன எழுதுறாருன்னா, பல வருடங்களுக்கு பிறகு நான் ராமச்சந்திரன் அவர்களுடைய பதிவை பார்த்துவிட்டு நான் உடைந்து அழுதேன், என்னால் அந்த அழுகையை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு அவருடைய Facebookல எழுதியிருந்தார். உண்மையாவே எனக்கே இந்த போஸ்ட் அவர் பேசும்பொழுது ஆர் வைத்திலிங்கத்தினுடைய தீவிர ஆதரவாளர், குன்னம் தொகுதியில் அவர் போட்டியிடுவதற்கு அவருக்கு இந்த வாய்ப்பை பெற்று தந்தவர் வந்து ஆர் வைத்திலிங்கம். டெல்டா முழுக்கவே பார்த்தேன் அப்படின்னா வைத்திலிங்கத்தினுடைய கைதான் ஓங்கி இருந்துச்சு. தஞ்சாவூர், பெரம்பலூர், திருச்சி, திருவாரூர், மன்னார்குடி, அதெல்லாம் சொல்றது நாகப்பட்டினம் மாவட்டம், இது எல்லாத்துலயுமே வைத்திலிங்கத்தை கேட்காம எதுவும் பண்ண மாட்டாங்க. காமராஜ் ஒரு பக்கம் உணவுத்துறை அமைச்சராக இருந்தார், ஓஎஸ் மணியன் இருந்தாலும் சீனியர் யாருன்னா இவர் தான். இவர் வைக்கிறதா சட்டம். சசிகலா குடும்பத்தோடு மிக நெருங்கிய நெருக்கம் பாராட்டியவர். வீட்டு வசதித்துறை அமைச்சராக 2011 16 வரைக்கும் இருந்தாரு. சோ அந்த ராமச்சந்திரன் அழுத அந்த காணொலியை பார்க்கும்பொழுது நான் ஒரு விஷயத்தை உணர்ந்துகிட்டது என்னன்னா, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற ஒரு கட்சிக்கு அழிவு என்பதே கிடையாது. ஏன்னா உனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, உனக்கு எடப்பாடி மேல விமர்சனங்கள் இருக்கலாம், ஓபிஎஸ் மேல விமர்சனங்கள் இருக்கலாம், அல்லது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய யார் மேல வேணாலும் விமர்சனம் இருக்கலாம், அல்லது அந்த கட்சி பற்றி உன்னுடைய மதிப்பீடு மிக தாழ்வாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு இயக்கமாக உணர்வு ரீதியாக கட்டமைக்கப்பட்ட ஒரு இயக்கமாக நான் அதை பார்க்கிறேன். ஏன்னா எம்ஜிஆர் வந்து இரட்டை இலையை பச்சை குத்துங்கன்னு சொல்லும் பொழுது தமிழ்நாட்டில் பல லட்சக்கணக்கான நபர்கள் திரண்டு போய் கைகள்ல இரட்டை இலையை பச்சை குத்துனாங்க. அன்று தொடங்கிய அந்த ஒரு விசுவாசம், அந்த விசுவாசம்ங்கிறது வந்து வெறும் வெற்றி தோல்வி ஆட்சியில இருக்காங்க இல்ல, இதை தாண்டிய ஒரு பிணைப்பு. மறுபடியும் நான் சொல்றேன், இதை சொல்லும் பொழுது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் அந்த காலத்து அதிமுக, அந்த காலத்து அதிமுக, தாத்தா காலத்து திமுக, இப்படி எப்படி நம்ம இந்த இரண்டு திராவிட இயக்கங்களை நாம் குறைத்து பேசினாலும் உண்மை களம் யதார்த்தம் என்னன்னா, இன்னைக்கும் அந்த கட்சி ஒரு நிமிஷம் போதும் மீண்டும் உயிர் தெழுந்து வருவதற்கு. அதை நான் உணர்ந்த ஒரு தருணமாக நான் பார்த்தேன். ஏன்னா அவர் அழும்போது அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, அவருடைய மகள் கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க, என்ன கேட்டதா சொல்றாருன்னா, அப்படின்னா அம்மாவோட போட்டோ எடுத்துருவியா அப்படின்னு கேட்ட உடனே தன்னால் அதற்கு பதில் சொல்ல முடியாமல் அழுததாகவும், இனிமேல் எனக்கு பொது வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை அவர் எடுத்ததாக சொல்கிறார். மீண்டும் ஒரு சின்ன ஒரு தருணத்தில் நம்மால் என்ன உணர்ந்து கொள்ள முடிகிறது என்றால், இன்னமும் அரசியல்வாதிகள் நெஞ்சில் ஈரத்தோடு இருக்கிறார்கள். துளி ஈரம். ஆமா, அதுதான் சொல்ல வரேன். என்னன்னா, யாருமே அரசியலுக்கு வரும்போது அவங்க கொள்ளையடிக்கணும், கோடி கோடியா சொத்து குவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்திருக்க மாட்டாங்க. திருவாரூரில் இருந்து கருணாநிதி வரும்போது அவருக்கு எண்ணம் இப்படியாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அவருக்கு எண்ணம் என்ன, அவருடைய பேரன்கள் வந்து சன் டிவி தொடங்கணும், ரெட் ஜெயின் நடத்தணும்னா வந்திருப்பாரு. கொள்ளு பேரை வந்து ரெட் ஜெயின்ட்க்கு வந்து இட்லி கடை படத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும், பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு இருந்திருக்கும். இல்ல, அப்போ நோக்கங்கள் வேறொன்றாக இருக்குது. இதுக்கு நான் ஒரு பெரிய உதாரணமாக நான் கோட் பண்ணணும்னு நினைக்கிறது அதுதான், பெரியவர்களே தாய்மார்களேங்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தக கண்காட்சியில கூட நான் 2 புத்தகம் வாங்கியிருக்கேன். நம்மளுடைய டீம்ல எல்லோரையுமே படிக்க சொல்ல போறேன். தொடர்ச்சியாக அதில் இருக்கக்கூடிய பல கருத்துக்கள் அப்போதும் சரி இப்போதும் சரி ஒரு வரலாற்று ஆவணமாகவே இருக்கக்கூடிய ஒரு புத்தகம்னு சொல்லலாம். விகடன் பிரசுரத்துக்கு நம்ம விளம்பரம் பண்ணல, இருந்தாலும் சொல்றேன், ஒவ்வொரு அத்தியாயத்தையும் படிக்க 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 நமக்கு அது ஒரு வேறொரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும். எப்படிப்பட்ட ஒரு மாநிலமாக இந்த தமிழ்நாடு இருந்திருக்கிறது, இந்த தமிழ்நாடு எப்பேற்பட்ட ஒரு நியாயமான நேர்மையான அந்த நேர்மையினுடைய உச்சத்தை தொட்ட ஒரு அரசியல்வாதிகளை கொண்டிருக்குது. அன்னைக்கு நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். நெல்லை கண்ணன் இருக்காரு, தமிழ் கடல் ஐயா மறைந்த நெல்லை கண்ணன் அவர்களுடைய ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது காமராஜரை பற்றி அவர் பேசுறாரு. அந்த காமராஜரை பத்தி பேசும்போது அவர் சொல்றாரு, காமராஜருடைய அமைச்சரவையில் இருந்த ஒவ்வொருவருமே காமராஜராகவே இருந்திருக்கிறார்கள். ஒரு தலைவனா இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, அவர் நேர்மையாளனா இருக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் தன்னை சார்ந்திருந்த அத்தனை பேரையும் அவர் நேர்மையாளராகவே வைத்திருந்திருக்கார். அவருடைய அமைச்சரவையில் ராமையான்னு ஒருத்தர் இருந்திருக்கிறார், புதுக்கோட்டையை சேர்ந்தவர். அவருடைய கடைசி காலத்தில் அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்டு இறந்து போகும்போது அவரை ஊருக்கு கொண்டு செல்வதற்கு அந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ்க்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. கக்கன் காமராஜர் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர். இப்படி எண்ணற்ற உதாரணங்களை சொல்லிக்கிட்டே போலாம். இப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த ஒரு பூமி. அது காலப்போக்கில் அரசியல் என்பதனுடைய வடிவம் மாறி, அதனுடைய அர்த்தம் மாறி, நோக்கம் மாறி, அதற்கு பிறகு அது வெவ்வேறு வடிவங்களை எடுத்து போனதற்கு பிறகு என்ன ஒரு பெரிய ரிலீஃப்னா, இன்னமும் ஆத்மார்த்தமா, ஏன்னா எனக்கு ராமச்சந்திரனுடைய அந்த பேட்டி பார்க்கும்பொழுது, அந்த குடும்ப ராமச்சந்திரனுடைய குரல் உடையும் பொழுது எனக்கு அதற்குள் துளி ஒரு பாசாங்க இல்ல, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா சொன்னேங்கிற மாதிரி ஒரு நடிப்போ ஒரு மிகைத்தன்மையோ இல்லாமல் ஆத்மார்த்தமான ஒரு அந்த கருப்பு வெள்ளை சிவப்பு வேட்டிய, அந்த கரை வேட்டியை கட்டும் பொழுது ஒரு கர்வத்தோடு கட்டியிருப்பான்ல ஒருத்தன், ஒரு அண்ணா திமுக காரண்டானா அப்படின்னு சொல்லி நின்று இருப்பான் இல்லையா களத்துல. அப்படி நின்ன ஒருத்தனால மட்டும்தான் அப்படி குரல் உடைய முடியும், அழ முடியும். என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள் திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கு, அவர் நம்முடைய வீடியோ பார்ப்பாருன்னு தெரியாது, அல்லது இது போய் சேருமான்லாம் தெரியாது, ஆனால் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, அவர் கண்டிப்பாக திமுகவில் சேரக்கூடாது, சேர முடியாது, அவருடைய மனசாட்சியிடம் கொடுக்காது. ஆனால் இருக்கக்கூடிய அனைத்து வேறுபாடுகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அவர் மீண்டும் தன்னுடைய தாய் கழகமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து மீண்டும் இதே தொகுதியில் போட்டியிட்டு மிகப்பெரிய வெற்றி அடைந்து அவர் சட்டசபைக்குள் வருவதுதான் அவர் உண்மையாகவே நேசிக்கக்கூடிய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும், அதே போல மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மீதும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மேலும் வைத்திருக்கக்கூடிய அன்புக்கும் பற்றுக்குமான ஒரு சரியான ஒரு சான்றாக இருக்கும். ஏன்னா
அவரை நான் எந்த விதத்துல ரொம்ப எனக்கு அதை விட தாண்டின ஒரு விஷயமா, இன்னும் சொல்ல போனா எனக்கு அவரை பத்தி நேற்று வீடியோ பார்த்த உடனே ஃபோன் பண்ணி விசாரிச்சேன். அங்க இருக்கக்கூடிய நம்முடைய பிஜேபி நபர்களிடமும் சரி, அங்க இருக்கக்கூடிய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நபர்களிடமும் சரி ஃபோன் பண்ணி பேசும்போது அவங்க சொன்னாங்க, சார் அவர் 3 மாசத்துக்கு முன்னாடியே தன்னுடன் இருப்பவர்கள் அனைவரையும் கூப்பிட்டு சொல்லிட்டாராம், எனக்காக வெயிட் பண்ணாதீங்க, எனக்கு ஏதோ ஒன்று இருக்கு, நான் பொது வாழ்க்கையில இருந்தேன், சம்பாரிச்சேன், பிசினஸ் இருக்கு, அது இது, எனக்கு எல்லா கடமைகளையும் நான் முடிச்சிட்டேன், எனக்கு இனிமேல் அரசியல் வாழ்க்கைன்னு ஒன்று இல்லைனாலும் பரவாயில்ல, வைத்திலிங்கம் என்ன முடிவு எடுக்கிறாரு நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன், ஒரு நல்ல முடிவு எடுத்தாருன்னா அந்த முடிவை நான் எடுத்துப்பேன், ஆனால் எனக்காக நீங்க காத்திருக்காதீங்க, என் முடிவை தான் நீங்களும் எடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன், அவங்க உங்களுக்கு பிடிச்ச கட்சியில போய் சேருங்க அப்படின்னு 3 மாதங்களுக்கு முன்பாகவே தன்னுடன் இருந்த அனைவரையும் இந்த கட்சியில சேரு அந்த கட்சியில சேருன்னு சொல்லுங்க, உங்க இஷ்டம் எங்க வேணாலும் போ அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைத்திருக்கிறார். உண்மையாகவே அந்த மனிதர் யாரு நேற்று வரைக்கும் தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்சிருக்காரு. சரியா, குன்னம் தொகுதியை தாண்டி வெளியில யாருக்கும் தெரியாத ஒரு மனிதர் இன்று உலகம் முழுவதும் சென்று சேர்ந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களை பதிவு பண்றேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த வைத்திலிங்கத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் பத்தி நீங்க சொன்னீங்க. எக்ஸாக்ட்லி. ஆல்ரெடி வந்து டெல்டாவில் திமுக எவ்வளவு ஸ்ட்ராங் நம்ம பார்த்திருக்கோம். தொன்று தொட்டு வரலாற்று ரீதியாக ஒரு ஸ்ட்ராங் பெல்ட்டாக வச்சிருக்காங்க. இப்போ வைத்திலிங்கமும் அங்க போய் சேர்ந்திருக்காருங்கிற போது திமுகவுக்கு இன்னும் வலு சேர்க்கும் நினைக்கிறீங்களா, இல்லைன்னா வேற ஏதாவது? முதல் முறையாக வைத்திலிங்கம் தன்னுடைய வாழ்வினுடைய பலவீனமான நாளில் வாழ்ந்தது என்றைக்கு அப்படின்னா திமுகவில் இணைந்த அன்றுதான். வைத்திலிங்கத்துடைய பலம் அப்படியே 100லிருந்து 1 0 சரிஞ்சிருச்சு. ஏன்னா வைத்திலிங்கத்தோட பலம் வைத்திலிங்கம் கிடையாது. வைத்திலிங்கம் என்ன அடியாளா? அவர் என்ன ஏதாவது மல்யுத்த வீரரா என்ன போய் எல்லாரையும் வரவங்க எல்லாரும் அடிச்சு வெளுத்துறதுக்கு? அவரிடம் இருந்த பலம் அதிமுக ரெட்டல அதிகாரம், பணம். இந்த அதிகாரத்தையும் பணத்தையும் உங்களுக்கு யார் கொடுத்தது? அதிமுக ஆட்சியில நீங்க மினிஸ்டரா இருந்தீங்க. நீங்க மினிஸ்டரா இருந்தபோது என்னென்னலாம் பண்ணீங்க அதை பத்தி தான் நம்ம அடுத்து பேச போறோம். முக்கியமான விஷயம் இப்ப தொடர்கிறது, மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு நான் வரேன். அதுக்கு முன்னாடி உங்களுடைய பலம் என்ன? உங்களுடைய சமூக பின்னணி. ஓகே, அவர் கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர், சரி, நகர்த்தி வைப்போம். அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் மற்ற கட்சியிலையும் இருக்காங்க. ஏன் டிடிவி யாரு, காமராஜ் யாரு, ஓஎஸ் மணியன் யாரு, அவங்களும் அதே முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவங்க தானே. சோ அப்போ சமூக ரீதியாக உங்களை கவுண்டர் பண்றதுக்கு அந்த ஆட்கள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஏரியாவை நகர்த்தி வச்சிருவோம். உங்களோட பலம் இவ்வளவு நாட்களா இருந்தது என்ன? அந்த கருப்பு வெள்ளை சிவப்பு போட்டு நீங்க கட்டின கரை வீட்டு இன்னைக்கு அதுல இருந்து வெள்ளையை தூக்கி கருப்பு சிவப்பா மாத்திட்டீங்க. சோ இப்போ நீங்க ஏற்கனவே வலுவாக இருக்கக்கூடிய திமுக கோட்டையாக இருக்கக்கூடிய அந்த டெல்டாக்குள்ளார நீங்களும் போறீங்க. கூட்டத்தில் ஒருத்தர், அந்த கூட்டத்தில் நீங்களும் இனிமே ஒருத்தர், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த கூட்டத்தில் நீங்கள் இன்று ஒருவராக மாறிவிட்டீர்கள். இங்க நீங்கள் தனியாக ஒரு தனி அடையாளத்தோட, ஒரு தனி அடையாளம், தனித்த அடையாளம். ஒத்தநாடு சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் தமிழ்நாட்டினுடைய வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்து மிகப்பெரிய கோல் வச்சு ஒட்டுமொத்த டெல்டாலேயே யாருக்கு சீட்டு கொடுக்கணும், கொடுக்க கூடாது, யாரை எங்க டிரான்ஸ்பர் போடணும், போடக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒட்டுமொத்த கட்சியில கிட்டத்தட்ட 30-40 தொகுதியினுடைய வெற்றி தோல்விகளை தீர்மானித்து வேட்பாளர்களை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருந்தவர் வைத்திலிங்கம். நீங்க உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்குமா? போய் சபரீசனுக்கு வணக்கம் போடணும் போடுவீங்களா? இன்பநிதி ஸ்டாலினுக்கு வணக்கம் போடணும் போடுவீங்களா? உங்களுக்குலாம் உண்மையாவே சொல்றேன், வைத்திலிங்கத்துக்குலாம் கொஞ்சம் வெக்கமான சூடு சொன்ன இருந்ததுன்னா, கொஞ்சோண்டு நன்றி உணர்ச்சி இருந்ததுன்னா அவர்லாம் இந்த மாதிரி போயிட்டு திமுக சேரவே மாட்டாரு. உங்களுக்கு அடையாளத்தை கொடுத்து நீங்க யாரு, நீங்க என்ன வழி வழியாக அரசியல் பாரம்பரியத்தில் வந்த குடும்பத்தை சேர்ந்தவரா, இல்ல வழி வழியாக பல கோடிகள் சொத்துக்களுக்கு சொந்தக்காரரா? இன்னைக்கு நீங்க வச்சிருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய உங்கள் பையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அதிமுக உங்களுக்கு கொடுத்த அடையாளத்தின் வழியாக நேரடியாகவோ மறைமுகமாகவோ நேர் வழியிலோ குறுக்கு வழியிலோ நீங்கள் சம்பாதித்தது. மறுக்க முடியுமா? கேஸ் இருக்கு, தெரியுமில்ல? அறப்போர் இயக்கம் வந்து புகார் கொடுத்திருக்காங்க. அந்த அறப்போர் இயக்கம் என்ன சொல்றாங்கன்னா, 2015-16 அந்த காலகட்டத்தில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தார் வைத்திலிங்கம் அவர்கள். அப்போது பெருங்களத்தூர்ல அடுக்குமாடி கட்டிடம், இது வந்து ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு சொந்தமானது, அவங்களிடம் 27 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியிருக்கு. ஓகே, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் குற்றச்சாட்டு. இதுல இன்னொன்று கொஞ்சம் நம்ம டீடைலா பேசலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? 2013ஆம் ஆண்டு ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய சொந்தமான இடம் கிட்டத்தட்ட ஒரு 58 ஏக்கர் 57.94 ஏக்கர் பெருங்களத்தூர்ல இருக்கு. எல்லோருக்குமே தெரியும், ஒரு ஐகானிக்கான ப்ராப்பர்ட்டிஸ். பெருங்களத்தூர் பஸ் டெப்போ தாண்ட உடனேவே இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் கட்டி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்டுமான நிறுவனத்திற்கு 2013ஆம் ஆண்டு அப்ரூவல் கேட்டு போறாங்க. அப்ப 2013ஆம் ஆண்டு இவங்க அப்ரூவல் கேட்டு போகும்பொழுது கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் இழுத்தடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2.5 வருடத்துக்கு மேல அந்த ஃபைலுக்கு அப்ரூவலே கிடைக்கல. 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது எப்போ தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் வருவதற்கு முன்பாக அவசரமாக அந்த ப்ராஜெக்டுக்கு ஒப்புதல் கொடுக்கப்படுது. ஒப்புதல் கொடுக்கறது என்னங்க பிரச்சனை இல்லை. ஏன் 3 வருஷமா கொடுக்கல? ஏன் எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி, எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி கொடுத்தாங்க? சோ அங்கிருந்து இந்த சிக்கல் ஆரம்பிக்குது. சோ எப்படி இந்த அப்ரூவல்ல முறைகேடு நடக்குது அப்படிங்கிறதா முக்கியமான விஷயம். என்னன்னா, கிட்டத்தட்ட 1400 அடுக்குமாடி குடியிருப்புகளை அதிகமாக கட்டுவதற்கான ஒரு ஒப்புதலை கேட்கிறாங்க. பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ப்ராஜெக்ட். சோ ஒட்டுமொத்த வேல்யூவேஷனை போட்டு பாக்குறாங்க. பல கோடி ரூபாய், பல கோடி ரூபாய் இல்ல, பல ஆயிரம் கோடி ரூபாய். சோ அப்போ அவருக்கு ஒரு டீல் பேசப்பட்டு அதில் ஒரு முடிவு எட்டப்பட்டதாக ஒரு தகவல் வருகிறது. என்னன்னா, சுமார் 28 கோடி ரூபாயை ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ், ஸ்ரீராம் குரூப் நிறுவனத்தை சேர்ந்த பாரத் கோல் என்ற ஒரு நிறுவனத்தின் மூலமாக இந்த வைத்திலிங்கத்தினுடைய மகன் பிரபு நடத்தக்கூடிய முத்தம்மாள் அசோசியேட்ஸ் என்ற ஒரு நிறுவனம், அது வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக தன்னை அடையாளப்படுத்திக்குது.
சும்மா பேருக்கு ஒரு கம்பெனியை தொடங்கி அந்த கம்பெனிக்கு ஸ்ரீராம் குழுமத்தை சேர்ந்த பல்வேறு நிறுவனங்களின் வழியாக இந்த 28 கோடி ரூபாய் லஞ்ச பணம் பரிமாற்றம் செய்யப்படுகிறது. ஓகே, இப்போ முக்கியமான ஒரு கேள்விக்கு வருவோம். ஸ்ரீராம் நிறுவனம் ஒரு பாரம்பரியம் மிக்க நிறுவனம், நல்ல நிறுவனம், மாற்று கருத்து இல்லை. எல்லோருமே அவங்களுடைய வாழ்க்கையில, அதுவும் சின்ன வயசுல நான்லாம் வந்து ஒரு 80s 90s கிட்ஸ். ஸோ இன்னைக்கு 40 வயசு ஆகுது. என்னுடைய 10 வயசுல எல்லாம் முதல்ல நான் பார்த்த கேலண்டரே ஸ்ரீராம் சிட்ஸ்ங்கிறது தான். ஸ்ரீராம் நிறுவனத்துக்கு என்று ஒரு மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்கிறது, நமக்கும் அவங்க மேல ஒரு குட்வில் இருக்குது, ரெஸ்பெக்ட் இருக்குது. ஆனா இங்கு நடந்த பிரச்சனை என்ன, இங்க நடந்த தவறு என்னன்னா, நஷ்டத்துல இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம், என்னன்னே தெரியாத ஒரு நிறுவனம், நீங்க இருக்கக்கூடிய உங்களுடைய வெர்டிகல் ஆஃப் பிசினஸ் வேற, சம்பந்தமே இல்லாம நீங்க ஏன் இந்த முத்தம்மாள் அசோசியேட்ஸ் நிறுவனத்திற்கு 28 கோடி ரூபாய் கொடுக்குறீங்க? வெவ்வேறு வகையான உங்களுடைய கிளை நிறுவனங்கள் மூலமா, உங்களுடைய குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மூலமா 28 கோடி ரூபாய் அந்த நிறுவனத்துக்கு வருகிறது. அந்த நிறுவனம் எந்த விதமான ஆபரேஷன்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸை பண்ணவே இல்லை. அதிலிருந்து சில கோடிகளை அவர்கள் எடுத்து நிலம் வாங்குகிறார்கள், தொடர்ச்சியாக நிலம் வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். இந்த புகாரை முதலாக டிவிஎஸ்சியில, அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறையில டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன்ல அறப்போர் இயக்கம் ஒரு புகாராக கொண்டு செல்கிறார்கள். மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகுதான் இதில் எஃப்ஐஆர் போடப்படுகிறது. இந்த எஃப்ஐஆர் எப்போது போடப்பட்டது தெரியுமா? 2024. எப்போ? 2024. இப்போ 2 வருடத்துக்கு முன்பாக. சரி, எஃப்ஐஆர் போட்டாச்சு. எஃப்ஐஆர் அடுத்து என்ன பண்ணும்? விசாரிக்கணும். அடுத்தது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும். அதெல்லாம் எதுவுமே நடக்கல. இப்போ விஜயபாஸ்கர் வீட்டுக்கு ரெய்டு போச்சு, பார்த்தோமா இல்லையா? விஜயபாஸ்கர் வீட்டுல ரெய்டு நடந்ததை பார்த்தோம். இன்று வரை அந்த ரெய்டு காட்சிகள் பலருடைய மனதிலும் மறக்க முடியாமல் இருக்கிறது. ஆனால் இதுவரை வைத்திலிங்கம் வீட்டுக்கு ரெய்டு நடக்கவே இல்லை. ஆனால் இந்த வழக்கை மையப்படுத்தி இடி உள்ளார வராங்க. இடி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய வருமானத்துக்கு அதிகமாக இவர் சொத்து சேர்த்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இதுல வந்து மணி லாண்டரிங் நடந்திருக்கு. PMLA ஆக்ட் படி பல கோடி ரூபாயை இவர் பிளாக் டு ஒயிட் கன்வெர்ட் பண்ணிருக்கிறதுக்கான சாதிகள் இருக்குன்னு சொல்லி 100 கோடி ரூபாய் மதிப்பிலான இவருடைய சொத்துக்களை இடி அட்டாச் பண்ணுது. இடி அட்டாச் பண்ணிட்டாங்க. ஆனா இதுல இப்ப சிக்கல் என்ன தெரியுமா? இடி இந்த கேஸ்குள்ளார என்ட்ரானதே டிவிஎஸ்சி போட்ட புகாரின் அடிப்படையில தான், அந்த எஃப்ஐஆர் அடிப்படையில தான். ஒருவேளை இந்த எஃப்ஐஆரே குவாஷ் ஆயிடுச்சு, இந்த எஃப்ஐஆரை நீர்த்து போக செய்து விட்டால் அந்த வழக்கு ஆட்டோமேட்டிக்கா முடித்து வைக்கப்பட்டுவிடும். அதனால் இப்போது அறப்போர் இயக்கம் ஜெயராமன் அவர்கள் என்ன ஒரு கேள்வி எழுப்புகிறார் என்றால், திமுக புதிதாக ஒரு வாஷிங் மிஷின் கண்டுபிடிச்சிருச்சா? இந்த வாஷிங் மிஷின்ல போட்டு நீங்க வைத்திலிங்கத்தை துவைச்சிட்டீங்களா? 28 கோடி ரூபாய் அவர் லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு. இப்ப டிவிஎஸ்சியினுடைய அந்த டைரக்டரேட்டினுடைய இயக்குனராக இருப்பவர் யாருன்னா அபய்குமார் சிங். தமிழ்நாட்டினுடைய டிஜிபியான அபய்குமார் சிங் தான் டிவிஎஸ்சிக்கும் இயக்குனராக இருக்கிறார். அப்போது தமிழ்நாட்டினுடைய டிஜிபியாக எல்என்ஓ டிஜிபியாக இருக்கக்கூடிய அபய்குமார் சிங் தொடர்ச்சியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நேரடியான ரிப்போர்ட்டிங்ல இருக்காரு. முதல்வரோடு நேரடியான ரிப்போர்ட்டிங்ல இருக்கிறவரு முதல்வர் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சியில் இணைந்திருக்கக்கூடிய ஒரு முன்னாள் அமைச்சர். அதுவும் தொடர்ச்சியாக 2 ஆண்டுகள், 2024 இன்னைக்கு 2026 பேசிட்டு இருக்கோம். எஃப்ஐஆர் போட்டு இன்வெஸ்டிகேஷனுக்கே போல, ரைடு பண்ணல, அவரை விசாரணைக்கு கூப்பிடல, அவரை கைது பண்ணல, எதுவுமே பண்ணாம 2 வருஷமா வைத்திலிங்கத்திட்ட என்ன டீல் பேசிட்டு இருந்தீங்க? அப்போ வைத்திலிங்கத்துக்கிட்ட ஏதோ ஒரு டீல் பேசி அவரை மிரட்டி, கவலைப்படாதீங்க, இடி அட்டாச் பண்ணாலும் எஃப்ஐஆர் எங்களோடது தான், நாங்க எஃப்ஐஆரே நீர்த்து போக வச்சுட்டோம்னா நீங்க ஈஸியா தப்பிச்சிடலாம், உங்களுடைய சொத்துக்கள் பத்திரமாக மீட்கப்படும் என்ற உறுதியை கொடுத்து தான் ஸ்டாலின் வைத்திலிங்கத்தை கட்சியில் சேர்த்திருக்கிறாரோ என்ற ஐயத்தை அறப்போர் ஜெயராமன் எழுப்பியிருக்கிறார். நியாயமான கேள்வியா இல்லையா? நீ சொல்லு. நிச்சயமாவே வந்து நம்புற மாதிரி தான் இருக்கு. நம்புற மாதிரி தான் இருக்குங்கிறத விட, யாரோ ஒரு மகாராஷ்டிரால ஒரு ஊழல் புகார் உள்ள ஒரு நபர் பாஜகவில் இணைந்து விட்டால், பாஜக வாஷிங் மிஷின் வைத்திருக்கிறதா, ஊழல் கரைபடிந்தவர்களை துவைத்து காய போடுகிறதா? ஒருத்தன் பேசினானா? இதை பத்தி பேசினானா ஏதாவது ஒரு ஊடகம்? இல்ல. ஒரு ஊடகம், ஒரு நடுநிலைவாசி இல்ல. நான் கேட்கிறேன், யாராவது ஒரு நடுநிலை, நான் நடு செங்குத்து அப்படின்லாம் பேசக்கூடிய ஒரு பத்திரிகை, ஒரு ஊடகம், ஒரு ஊடகவியலாளர் செய்தி தொலைக்காட்சியில, தனியார் தொலைக்காட்சியில, வெளியில இருக்கக்கூடிய டிஜிட்டல் ஆன்லைன் ஊடகங்கள்ல, ஒரு பத்திரிகையில ஒருத்தன் பேசல. வேற ஏதாவது ஒரு விஷயம் நான் மட்டும் மீசையை தடவிட்டேன் அப்படின்னு வந்துட வேண்டியது. டே, உங்களுக்குலாம் வெக்கமான சூடும் சொல்லணும் எதுவுமே கிடையாது. இந்த கட்சி, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி, இன்று அதில் இணைத்திருக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொருவருக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு பேக்கேஜஸ் வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு பின்னாடி ஒரு பேக்கேஜ் வச்சிருக்காங்க. அப்போ ஸ்டாலினே ட்வீட் பண்ணிருக்காரு, பாஜக வாஷிங் மிஷின், பாஜக வாஷிங் மிஷின். ஆஃப் கோர்ஸ் செந்தில் பாலாஜி பற்றி அவர் பேசிய பேச்சுக்கள் இன்னும் இணையத்தில் இருக்கிறது. செந்தில் பாலாஜி கரூரை சேர்ந்த ஒரு இளைஞரை கடத்தி கொன்று விட்டார், அந்த கொலை குற்றச்சாட்டு அவர் மேல் இருக்கிறது என்று செந்தில் பாலாஜி மேல குற்றச்சாட்டு வச்சு பொதுவெளியில பேசியிருக்கிறாரு, சட்டசபையில பேசியிருக்கிறாரு. கருணாநிதி தன்னுடைய பேஸ்புக் பேஜ்ல போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக செந்தில் பாலாஜி பணத்தை வாங்கி கொண்டு ஏமாற்றி விட்டார் என்று பதிவிட்டிருக்கிறார். இன்று வரை அந்த பதிவு இருக்குது, தெரியல இப்ப டிலீட் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு. அப்படின்னா இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்கிற தைரியம். நான் என்ன சொல்றேன், வைத்திலிங்கம் திமுகவில் இணைவது என்பது அவருக்கு இருந்த வாய்ப்பெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவர் நினைச்சிருந்தா ஸ்டே பேக் பண்ணிருக்கலாம். நிச்சயமாக இப்போது டிடிவி தினகரனை இணைத்துக் கொண்டு என்டிஏவை வலுவாக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி 200% செங்கோட்டையனுக்கும், வைத்திலிங்கத்திற்கும், ஓபிஎஸ்க்கும், மனோஜ் பாண்டியனுக்கும், ஜெய்சிடி பிரபாகருக்கும் வேறு ஏதோ ஒரு வழியை காட்டியிருப்பார்கள். ஆனா இவங்க எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் திமுகவினுடைய கைக்கூலிகளாகவே இவ்வளவு நாட்கள் செயல்பட்டு
ஓபிஎஸ் கூட்டிட்டு போய் ஒரு முட்டுச்சந்தில நிறுத்திருக்காங்கிறது தான் இப்போதைக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இதே மனோஜ் பாண்டியன் இதே வைத்திலிங்கம் தான் ஓபிஎஸ் மிஸ்கைட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு தெரியும், ஐ நோ வெல். நான் ஒன்றும் களம் தெரியாம அல்லது ஓபிஎஸ் உடைய வீட்டில் அல்லது ஓபிஎஸ் உடைய பர்சனல் ஸ்பேஸ்ல என்ன டிஸ்கஷன்ஸ், என்ன ஆர்குமெண்ட்ஸ் போச்சு, என்ன எதுன்னு தெரியாமலாம் நான் பேசல. நான் அதை பத்தி இன்னும் டீடைலா பேச விருப்பப்படலைங்கிறதுனால நான் கண்ட்ரோல்டா பேசுறேன். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவராலும் இயக்கத்துக்கு மாறாக ஒரு முடிவை எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் இருந்த ஒரு நபரை தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை விடாம பேசி 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 ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பல முறை நாம் சமாதானமா போயிடலாம், விட்டு கொடுத்து போயிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, நம்ம மேல சில தவறுகள் இருக்கு, நம்ம இயக்கத்தினுடைய தலைமை அலுவலகத்தை நம்ம அடித்தது, நொறுக்கியது, சூறையாடியது தவறு, அந்த தவறினால் தான் நம்ம இன்னைக்கு இந்த அளவுக்கு எல்லோராலும் இருக்கப்படக்கூடிய ஒரு சூழலுக்கு போயிட்டோம், கட்சிக்காரங்களே இன்னைக்கு நம்மளை விட்டு விலகுறாங்க, அதனால இழப்புகள் நமக்கு தான், சேதாரங்கள் நமக்கு தான், நம்ம அதை உணர்ந்து போயிடுவோம்னு சொல்லும் பொழுது கூட இருந்து அதை தடுத்ததில் மிக முக்கியமான நபர் யாருன்னு அந்த வைத்திலிங்கம். இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு, போயிட்டு திமுக சேர்ந்திருக்காரு. நான் திராவிட முன்னேற்ற கழக அரசிடம் நேரடியாகவே கேட்கிறேன், எப்படி டிஜிபி அபய்குமார் சிங் லா அண்ட் ஆர்டர் டிஜிபியாக உங்களுடைய தமிழ்நாடு காவல்துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் இந்த பக்கம் டிவிஎஸ்சியில் இருக்கும்போது டிவிஎஸ்சியில் இப்படிப்பட்ட ஒரு புகார் வைத்திலிங்கத்தின் மேல் இருக்கும்போது அந்த விசாரணை எப்படி நேர்மையாக நடக்கும் என்ற கேள்வியை இன்றைக்கு பொதுமக்கள் கேட்கிறார்கள். பொதுமக்களுடைய குரலாக பேச தமிழா பேச கேட்கிறது. இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அறப்போர் இயக்கத்தை தாண்டி ஒரு அமைப்பு இதை பத்தி பேசல. அறப்போர் இயக்கம் ஜெயராமன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய சிரம் தாழ்ந்த நன்றிகளை பதிவு பண்ணும். ஏன்னா பல வழக்குகளை முதலில் பிரேக் பண்றது அவங்க தான். சவுக்கு சங்கர் நிறைய பேசியிருக்கிறாரு, நிறைய வழக்குகள் பத்தி பேசியிருக்காரு. இருந்தாலும் அவருக்கு கூட பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல செலக்டிவா சில விஷயங்களை தொட மாட்டாரு. ஆனா அறப்போருக்கு அப்படி கிடையாது. அறப்போர் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், களத்தில் போராடி கொண்டே இருக்கிறார்கள், தொடர்ந்து மக்களுக்காக குரல் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அறப்போர் மாதிரி ஒரு இயக்கம் இல்லைன்னா இந்த 28 கோடி ரூபாய் மேட்டர் வெளியில வந்திருக்காது. ஆனா என்னன்னா அறப்போர் எடுத்து பேசும்போது அதனுடைய ரீச் கம்மியா இருக்கிறதுனால, அவங்க பெருசா பப்ளிசிட்டி ஸ்டன்ட்ஸ் எல்லாம் பண்ணாதனால பெருசா ரீச் ஆகுறது இல்லை. இதே விஷயத்த சவுக்கு சங்கரோ அல்லது ஜூனியர் விடனோ அல்லது வேறு ஏதோ ஒரு ஊடகமோ எடுத்து அதை பிரேக் பண்ணும்போது அது ஒரு பெரிய அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுதே தவிர தமிழ்நாட்டினுடைய ஆகச்சிறந்த முதல் சமீப 20 ஆண்டுகள்ல பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு நடுவில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாம விசில் ப்ளோவரா இருக்கக்கூடிய நபர் அறப்போர் இயக்கம் ஜெயராமன் தான். அவருக்கு தான் முதல்ல நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த ஊழல் இன்னைக்கு வெளியில தெரிஞ்சிருக்காரு. சோ இதற்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? இப்ப கூட வந்து வைத்திலிங்கம் திமுகல சேராம இருந்திருந்தா நீங்க இதை பத்தி பேசியிருப்பீங்களா, நம்ம இதை பத்தி பேசியிருப்போமா அப்படின்னு கேட்பாங்க. நான் மனப்பூர்வமா சொல்றேன், எங்க இருந்தாலும் பேசியிருப்பேன். நான் இப்ப கூட சொல்றேன், கடந்த 2016 இருந்து 2021 வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடந்ததா? அதுல ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு 4 ஆண்டு 2 மாதம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி நடந்தது. மிகப்பெரிய லஞ்சம், மிகப்பெரிய ஊழல், அப்படி இப்படின்னு இந்த ஆட்சி யார் குற்றம் சாட்டினது? ஸ்டாலின். அவர் வந்து என்ன பண்ணாரு? 5 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? வாக்குறுதியாவே கொடுத்தாரு. அதிமுக அமைச்சர்கள் 100 நாளில் வேலுமணி சிறைக்கு போவார்னு சொன்னாரு. போனாரா? அப்போ மக்களோட சேர்ந்து நானும் என்ன பெர்செப்ஷன் அதுல இருந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா வேலுமணி தப்பு பண்ணலன்னு எடுத்துக்கிறேன். தப்பு பண்ணியிருந்தா தூக்கி உள்ளார வைங்க. வேலுமணி என்ன எனக்கு ஏதாவது மாசம் படி அளக்கிறாரா, இல்ல வேலுமணி எனக்கு எஜமானா, அல்லது வேலுமணி மானத்திலிருந்து குதித்த தூயவர், அவர் உத்தமர் அப்படின்னு நான் ஏதாவது சர்டிபிகேட் கொடுக்குறேன்? அதெல்லாம் என் வேலை கிடையாது. தப்பு பண்ணியிருந்தா தூக்கி உள்ளார வை. அவர் பண்ண தப்ப கண்டுபிடிக்கிறது உனக்கு துப்பு இல்ல. அப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? 4.5 வருஷம் நீ தானே கவர்மெண்ட் ரன் பண்ற. கவர்மெண்ட் உன்னோட தானே, டிவிஎஸ்சி உங்ககிட்ட தானே இருக்கு, அனைத்து விதமான ஏஜென்சிஸும் உங்ககிட்ட தானே இருக்கு. நடந்த புகார்கள்ல உண்மை இருந்ததுன்னா நீ கண்டுபிடிச்சு உள்ளார தூக்கி வச்சிருக்க வேண்டியதானே. என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை பொதுமக்களின் சார்பாக நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். 100 நாட்கள்ல தூக்கி உள்ளார வைப்போம். நீங்க சொன்னீங்களா? இப்ப வந்து வைத்திலிங்கத்தினுடைய புகார் 2024 பதிவு செய்யப்பட்டிருக்குல்ல, உண்மையாகவே பாருங்க, ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுதே லஞ்சம் வாங்கி இருக்கிறார். வைத்திலிங்கம் எப்பேற்பட்ட ஊழல்வாதி, இதில் ஜெயலலிதாவுக்கு உடனே இருக்கிறது நீ சொல்லியிருக்க வேண்டியதானே. என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளவு நாளா? இல்ல நியாயமான கேள்வி. நான் ஒன்னும் டிஃபெண்ட் பண்ணல, நான் டிஃபெண்டே பண்ணல. பாரதிய ஜனதா கட்சியிலும் குற்றச்சாட்டு உள்ளவர்கள் இருப்பார்கள். அவங்க அதுலயும் ஹாபிச்சுவல் அஃபெண்டர்ஸ், ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ் எல்லோருமே இருப்பார்கள். அரசியல் என்பது புனிதர்களுடைய இடம் கிடையாது. இது எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒன்னும் யாருக்கும் இங்க வக்காலத்து வாங்கலை. அப்கோர்ஸ் எல்லோரை போலவே எல்லா துறைகளிலும் இருப்பதை போலவே அரசியலிலும் there will be mixed bag தான். நல்லதற்கும் கெட்டதற்கும். அஃப்கோர்ஸ் எஸ். அதனால இந்த நேரத்தில் என்னுடைய கேள்வி, வைத்திலிங்கத்தை நீங்கள் சேர்த்துக் கொண்டதனுடைய உண்மையான பின்னணி என்ன என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். இதை பற்றி ஸ்டாலின் பேச வேண்டும். முதல்வராக, தமிழ்நாட்டினுடைய முதல்வராக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக அவர் பேசணும்னு சொல்ல மாட்டார், முதல்வராக அவர் பேச வேண்டும். டிஜிபி அபய்குமார் சிங் இதை பற்றி விளக்கம் கொடுக்க வேண்டும். அவர் மேல் போடப்பட்ட டிவிஎஸ்சி பதிவு செய்த அந்த எஃப்ஐஆர் அடுத்த கட்டம் என்ன? சார்ஜ் ஷீட் எங்க? குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியாச்சா? ஏன் இன்னும் பண்ணல? என்ன காரணம்? ஏன் அவர் வீட்டுல ரெய்டு பண்ணல? பிஎம்எல்ஏ ஆக்ட் படி இடி வந்து 100 கோடி ரூபாய் அசட்டை அட்டாச் பண்ணிருக்கு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு டிவிஎஸ்சிக்கு இருக்குது. அதே இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்ததா கே நகர்ல பார்த்தோம்னா கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு மெக்கானிக் வந்து பேருந்துல கீழே மெக்கானிக் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. மேல ஜாக்கி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ இந்த ஜாக்கி கீழே விழுந்து அவர் இறந்து போயிருக்காரு. இந்த நியூஸ் வந்து இப்போ வெளில வந்திருக்கு. ஆமா, நானும் இந்த நியூஸ் பார்த்தேன். ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இதுல 2 விஷயத்தை நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன்னு, அவருடன் வேலை பார்த்த ஒரு நபர் என்று ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஜாக்கி சரிஞ்சு விழுந்துருச்சு, அதாவது ஜாக்கி மிஸ் ஆயிடுச்சு, அதனால பேருந்து உயரத்துக்கு தூக்கி இருக்காங்க, இவர் அடியில படுத்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஜாக்கி நகர்ந்த உடனே பேருந்து கீழே இறங்கிச்சு, அதுல அவர் உடல் நசுங்கி இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா அவருடைய உறவினர்களும் கொடுத்த பேட்டிகளும் சமூக வலைதளங்கள் இருக்கு. அவங்க என்ன ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்கன்னா,
இது தொடர்பான சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவும் எங்கள்கிட்ட காட்டல, அதனால எங்களுக்கு அதனுடைய உண்மை தன்மை தெரியல. ஒருவேளை உயர்த்தப்பட்டிருந்த ஜாக்கி பழுதாகி இருந்தால் அல்லது அந்த ஜாக்கி வந்து கண்டிஷன்ல இல்லாம இருந்து அதனால சரிஞ்சு கீழே விழுந்திருக்கலாம். ஸோ அங்க இருந்த உபகரணத்தினுடைய தன்மை எப்படிப்பட்டது, அது பயன்படுத்தக்கூடிய ஒரு கண்டிஷன்ல தான் இருந்ததாங்கிற ஒரு குற்றச்சாட்டை அந்த கிருஷ்ணனுடைய உறவினர்கள் எழுப்பியிருக்கிறாங்க. 2 குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை 10th 7th படிக்கிறாங்க. போன உயிர் வரப்போறது இல்லை. ஆனால் நான் இதை ஒரு வேண்டுகோளாக போக்குவரத்து துறை அமைச்சர்கிட்ட வச்செல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் வந்து இன்னொரு போட்டோஷூட் அமைச்சர், போக்குவரத்து துறை அமைச்சர் இல்ல. இந்த முறை பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டு வந்த ஒவ்வொருத்தவனும் விட்ட சாபம் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் போக்குவரத்து துறை அமைச்சரை தொடர்ந்து துரத்தி கொண்டே இருக்கும். ஸோ போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் வந்து ஒவ்வொரு முறை இந்த மாதிரியான பண்டிகை காலங்கள்ல என்ன பண்றதுன்னா போயிட்டு டிக்கெட் சரியான விலைக்கு விற்கப்படுதான்னு பாக்குறது மட்டும்தான், ஆக்ஷன் எடுக்கிறதுலாம் இல்ல. இந்த முறை பேட்டி கொடுத்துருவாரு, நல்லா இருக்கு எல்லாமே. ஆமா, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 70% ஆம்னி பேருந்துகள்ல கூடுதல் கட்டணம் தான் வசூலிச்சிருக்காங்க. 70%க்கும் அதிகமான ஆம்னி பேருந்துகள்ல 100%க்கும் அதிகமான கட்டணம். அதாவது 1000 ரூபாய் 2000 ரூபாய், இன்னும் சொல்ல போனா 1000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்து, 1000 ரூபாய் 5000 ரூபாய் 4000 ரூபாய் கொடுத்து பிளைட்ல வந்திருந்தா கூட இவ்வளவு ஆயிருக்காது. நம்ம சேனல்லே பேசியிருக்காங்க பொதுமக்கள். பெருங்களத்தூர்ல காலையில போயிட்டு நம்ம பேட்டி எடுத்தோம். ஊரிலிருந்து வந்த மக்களை நாம் எடுத்தோம். ஊருக்கு போகும்பொழுது கூட்டமா இருக்கக்கூடிய மக்களை எல்லோரும் எடுப்பாங்க. நம்ம திரும்ப வர்றவங்களை நம்ம பேட்டி எடுத்தோம். அத்தனை பேரும் கதறினார்கள். ஆனால் இதை தாண்டி பல்வேறு சிக்கல்களை இங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு கண்டிஷன் பஸ்ஸஸ், அந்த பஸ் எல்லாம் ஓட்டவே முடியாது. ஓகே, இந்த இந்தியன் படத்துல இருக்கும் இல்லையா, ஃபிட் சர்டிபிகேட் கொடுக்க முடியாத பேருந்துகளை எல்லாம் வைத்து ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை பொதுவெளியில் மக்கள் வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். பல பேருந்துகள்ல உடைஞ்சு உள்ளார தண்ணி ஊத்துறது, படிக்கட்டு கலண்டு ஓடுறது, முன்னாடி சக்கரம் கலண்டு ஓடுறது, ஓட்ட முடியாத பேருந்தை ஓட்டுவது, மிக கடினமான சூழலில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை ஊழியர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். போக்குவரத்து கழகத்தினுடைய அந்த ஊழியர்கள் தினசரி அவர்கள் படக்கூடிய வேதனையை சொல்லி மாளாது. இருந்தாலும் பரவாயில்ல, பல பேருக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வராம இருந்துச்சு. இந்த மாதிரி பல்வேறு சிக்கல்கள். ஸோ அதனால நான் என்ன வேண்டுகோள் வைக்கிறேன்னா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய உண்மையான நிலவரம் என்ன என்பதை தானாகவே முன் வந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர்களில் யாராவது ஒருவர் வழக்கை பதிவு செய்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பணிமனைகள்ல இருக்கக்கூடிய உபகரணங்கள் சரியான கண்டிஷன்ல இருக்குதா, பேருந்துகள் தரமான பேருந்தாக இருக்குதா, உயிர் பலி வாங்காமல் இருக்குமா, ஓட்டுபவரை நடத்துபவரை பலி வாங்காமல் இருக்குமா. ஏன்னா எங்கேயோ போய் முட்டிக்கிட்டா யாரும் பஸ்ஸை குறை சொல்ல மாட்டாங்க. ஓட்ட தெரியாம ஓடிட்டான் முதல்ல டிரைவர் மேலதான் பழி விழும். அம்மாவா இல்லை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பழிச்சொல்லுக்கு தொடர்ந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் பலியாக வேண்டுமா, அவர்களுடைய உயிர் போக வேண்டுமா என்பதை கருத்தில் கொண்டு, பொதுமக்களுடைய உயிருடன் விளையாட வேண்டுமா என்பதை கருத்தில் கொண்டு யாராவது ஒரு நீதியரசு சோமோட்டோவா இந்த வழக்கை எடுக்கணும். உண்மையாகவே அங்க என்ன நடந்ததுங்கிறத விசாரிக்கணும். அதோடு மட்டுமல்ல, இந்த வழக்கை எடுத்து விசாரிப்பதற்கு முன்பாகவே தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரனை அதே KK நகர் பணிமனையில 10 நாள் இதே மாதிரி பஸ்ஸுக்கு அடியில படுத்து ஜாக்கி கொடுத்து பஸ்ஸை தூக்குற வேலையை பார்க்க வைக்கணும். இல்லைக்கிறேன். இதை எதுக்காக சொல்றேன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சுந்தர் சி படம் பார்த்தேன், ஆயுதம் செய்வோம்னு நினைக்கிறேன். அந்த படத்துல வந்து ஆயுதம் செய்வோமா இல்ல ஆயுத பூஜையோ ஏதோ ஒரு படம். அந்த படத்துல வந்து என்ன பண்ணுவாருன்னா, நீதிபதி வந்து அவங்களை போயிட்டு காந்தி ஆசிரமத்துல மதுரையில போயிட்டு சர்வீஸ் பண்ண சொல்லுவாரு. ஆமா, இவங்க 2 பேரும் ஏதோ ரவுடிசம் பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. இல்ல என்ன சொல்றேன்னா, உண்மையாகவே இனிமேல் நீதியரசர்கள் இதை செய்ய வேண்டும். ஒரு சுகாதாரத்துறையில ஒரு சீர்கேடு நடக்குதா, எங்கேயோ பார்த்தேன். ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு மருத்துவம் பார்க்க தெரியாமல் பார்த்து இறந்து விட்டதாக ஒரு செய்தி. அந்த 2 மாத கர்ப்பிணி பெண் நினைக்கிறேன். மருத்துவரின் மேலும் தவறு இருக்கலாம், அல்லது அதை தாண்டி வேறு ஏதோ ஒரு அசம்பாவிதம் கூட நிகழ்ந்து இருக்கலாம். ஆனால் இப்படியான தவறுகள் ஏன் சாமானிய மக்கள் வீட்டுல மட்டுமே நடக்குது? நான் கேட்கறது கரெக்டா இல்லையா? இதுல இறந்து போவர்கள் எல்லோருமே எப்போதுமே ஒரு சாதாரண ஒரு குடிமகளாவே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு டிபேட்ல, நியூஸ் 7 டிபேட்ல நான் பேசும்போது, அப்போதைக்கு நான் தொலைக்காட்சி விவாதங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக தினசரி பேசிக் கொண்டிருந்த காலகட்டம். அப்போ HIV பாதிக்கப்பட்ட ரத்தத்தை விருதுநகரை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு ஏற்றிவிட்டார்கள். அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. அன்னைக்கு நான் கேட்ட கேள்வி இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பதில் இல்லை. ஏன் இப்படிப்பட்ட ஒரு நோய் தொற்று உள்ள ரத்தம் ஒரு மினிஸ்டரோட பையனுக்கோ, ஒரு சீஃப் மினிஸ்டரோட பொண்ணுக்கோ, அல்லது வந்து யாரோ ஒரு கவுன்சிலருடைய வீட்டுல அட்மிட் ஆகிற ஹாஸ்பிட்டல்ல கூட இந்த மாதிரியான ஒரு மிஸ்டேக்கா ஒரு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. பொதுமக்கள் உயிர்னா உங்களுக்கு மயிருக்கு சமம். அப்படிதானே இந்த அரசு பாக்குது, அப்படிதானே புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அங்க வேலை பார்த்த அந்த நபருக்கு பதிலாக நான் சொல்றேன், நான் இது வந்து சிரிக்கிறதுக்காகவோ இல்ல சும்மா ஒரு சென்சேஷனுக்காக சொல்ல, 10 நாள் ஹைகோர்ட் நீதிபதி யாராவது ஒரு நீதியரசர், ஏன்னா எனக்கு இந்த அமைப்பின் மேல் எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு. என்னுடைய இறுதி நம்பிக்கையாக நீதியரசர்கள் தான் தெரிகிறார்கள். நீதியரசர்களுக்கு ஓப்பனா ரெக்வஸ்ட் வைக்கிறேன், யாராவது ஒருத்தங்க சோமோட்டோவா இந்த வழக்கு எடுத்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பணிமனைகளையும் உடனடியாக ஒரு தனியார் அமைப்பை ஹையர் பண்ணி அனைத்து பேருந்துகளையும் செக் பண்ணணும். அனைத்து பணிமனைகள்ல வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுடைய உயிர் பாதுகாப்பு உபகரணங்கள் இருக்கிறதா, அவர்கள் முறையாக இங்க வேலை செய்வதற்கான அனைத்து விதமான உபகரணங்களும் கண்டிஷன்ல இருக்குதாங்கிறத செக் பண்ணணும். உறுதியாக நான் சொல்றேன், சிவசங்கரை 10 நாள் KK நகர் பணிமனையில போஸ்டிங்ல போட்டு அவர் தான் பேருந்து கடியில படுத்து ஜாக்கி விட்டு நம்பணும். இதை அவர் பண்ணியே ஆகணும்.
இதை பண்ணா மட்டும்தான் அந்த குடும்பத்துக்கு குறைந்தபட்சமான ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஏன்னா இப்ப போன உயிர் வரப்போறது இல்லை. ஆனா இந்த மாதிரி எத்தனை உயிர் சத்தம் இல்லாமல் போய்கிட்டே இருக்குது. சென்னையில கேக்கரகர்ல நடந்ததுனால இது வெளியில வந்திருக்கிறேன். இதே வந்து வேற ஏதாவது ஒரு மாவட்டத்தில் நடந்திருந்தா வெளியிலே தெரிஞ்சிருக்காது. எப்படா தெரியும்? அங்க உள்ள லோக்கல் ரிப்போர்ட்டருக்கு 10 நியூஸ் இருக்கும். எங்கேயோ ஒரு பணிமனை அனுப்பிச்சாலும் இந்த டெஸ்க்ல வந்து அஃப்கோர்ஸ் யார் உட்கார்ந்துருப்பா? அதான் சொல்லிட்டேனே, வேலை பார்ப்பது பாரிவேந்தருக்கு விசுவாசம், அறிவாலயத்துக்கு. வேலை பார்ப்பது வைகுண்டராஜனுக்கு விசுவாசம், அறிவாலயத்துக்கு. வேலை பார்ப்பது அம்பானிக்கு விசுவாசம், அறிவாலயத்துக்கு. வேலை பார்ப்பது பாலசுப்ரமணிய ஆதித்தனுக்கு விசுவாசம், அறிவாலயத்துக்கு. ஆமா. அப்படிப்பட்ட ஒரு பெருங்கூட்டம் தான் தமிழ்நாட்டுல ஊடகங்களை கையில வச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த நியூஸ் வரும்? வந்தே இருக்காது. சென்னை KK நகர், இங்கு யூனியன் ரொம்ப ஸ்ட்ராங்கு. போக்குவரத்து கழக ஊழியர்கள் ஒரு நிமிஷத்துல களத்துல இறங்கினாங்கன்னா, போராட்டம் நடத்தினாங்கன்னா ஒட்டுமொத்த சென்னையை ஸ்தம்பிச்சிருங்கிறதுனால இந்த நியூஸ் வெளியில வந்திருக்கு. அதிலேயே உடன் பணியாற்றக்கூடிய ஒரு நபர், அவர் போய் சொல்றாரு நான் சொல்ல, உண்மையாகவே ஜாக்கி சரிந்து கூட விழுந்திருக்கலாம். ஆனால் செக் பண்ணணும். எப்பேற்பட்ட ஒரு கவனக்குறைவான அல்லது எப்பேற்பட்ட ஒரு அசம்பாவிதமான ஒரு சூழல்ல நாம ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசினுடைய ஒரு துறையை வச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம வெளியில பாக்குறோம் கலை கூத்தாடிகள்னு சொல்றாங்க. பாத்திருக்கியா? பார்த்திருக்கேன். கைத்து மேல நடப்பாங்க, சொல்லுவாங்க கைத்து மேல நடக்கிறாங்க, வாழ்க்கை எவ்வளவு கொடூரம் அப்படின்னு. இந்த பக்கம் இவங்க எல்லாம் அரசு ஊழியர்னு சொல்றாங்க. அவங்க வாழ்க்கை மட்டும் எப்படி இருக்குது? ஸோ அப்போ இதற்கான ஒரு முன்னெடுப்பை சென்னை உயர்நீதிமன்றம் முன்னெடுக்க வேண்டும் என்பதை மாண்புமிகு நீதியரசர்கள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக பதிவு பண்ற. அந்த இறந்து போன அந்த நபருக்கு, நம்முடைய கிருஷ்ணனுக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை அவருடைய குடும்பத்திற்கு நம்ம தெரிவிச்சுக்கிறோம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.